இப்போ சர்ச்ச தாண்டி இன்னொரு இடம் கூட நம்ம ஃப்ரீயா பார்க்கலாம். அது என்னன்றது தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். வெஸ்ட்மின்ஸ்டர் ஆபிய நீங்க விசிட் பண்ணணும்னா, அட்லீஸ்ட் ஒரு 30 பவுண்ட்ஸ் அது நமக்கு வேணும். ஆனா, நம்ம ஃப்ரீயா சர்ச்க்குள்ள போய் பார்க்கலாம். அதுவும் இந்த மாரி சர்வீஸ் டைம்ஸ்லலாம். ஹோல் பில்டிங்க சுத்தி பார்க்க முடியலனாலும், அந்த சர்ச் சர்வீஸ் நடக்கிற இடத்த நம்ம ஃப்ரீயா போய் பார்த்துக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சர்ச் முடிஞ்ச உடனே ரெஸ்ட் ரூம்க்கு போகணும்னு சொல்லி சைடுல ஒரு வழி இருக்கும். அதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா, இந்த மாரி ஒரு சூப்பரான ஒரு கார்டன பார்க்கலாம். நல்லா பில்டிங் பார்க்குறதுக்கே ஒரு ஓல்ட் லுக். நல்ல ஒரு ஓல்டு காசலுக்குலாம் போனா எப்படி இருக்கும்? அந்த மாரி இருந்தது. நெறைய கல்ற கட்டி வச்சிருந்தாங்க. அந்த கல்றையெல்லாம் பார்க்குறதுக்கே வந்துட்டு, சில கல்றையெல்லாம் ரொம்ப தேஞ்சு போன மாரிலாம் இருந்தது. சில இதில நேம் கிளியரா தெரியல. அந்த மாரி அவ்ளோ ஒரு பழமையான கல்றையெல்லாம் இருந்தது. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம சர்ச்சுக்குள்ள திருப்பியும் போக முடியாது. இதுக்குன்னு ஒரு வழி இருக்கு. ஸோ இந்த வழி வழியா நம்ம வெளிய போனோம் அப்படின்னா, சர்ச் வாசலுக்கு முன்னாடியே வந்துரும். இந்த சர்ச்ச அவ்ளோ சூப்பரா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த சர்ச்சோட சைட்ட ரிலிஜியஸ் பர்ப்பஸஸ்க்காக ஒரு 1000 இயர்ஸ்க்கு மேல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத பத்தி கேட்கறதுக்கே அவ்ளோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்குல்ல?